ஹே காய்ஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இது வந்துட்டு பேர் ஸ்கின் அண்ட் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கு. ஹேரையும் நம்ம சார்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில். மாய்ஸ்சரைசர் ஆல்ரெடி போட்டாச்சு. சன்ஸ்க்ரீன் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜென்ரலாக வீடியோஸில் டுட்டோரியல்னு ஃபில்ம் பண்ணும்போது நான் வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன், நீங்கள் வந்துட்டு வெளியில் போகும்போது நல்லா ஹேண்ட்ஃபுல் சன்ஸ்க்ரீன் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஆக்சுவலாக அப்ளை பண்ணுவேன். அண்ட் இன்னுமே வந்து எனக்கு டைம் இருந்திருந்ததுன்னா இந்த மசாஜிங், இந்த செகண்ட் மசாஜிங் வேலை கூட நான் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். பட் ஆனால் ஐ வாஸ் ரன்னிங் லேட் அன்னைக்கு. ஐ ஹேட் ஒன்லி 1 hour. கேட்கலாம் 1 hour பத்தலையா அப்படின்ட்டு. இந்த ஹேர் தலையில் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, ஹேர் ஈரமாக இருந்ததுன்னா 1 hourலாம் பத்தாது. அதுவே எனக்கு பேனிக் ஆகிடும். ஸோ லிப் சேஞ்சிங் ஆயில் மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து, லிப் சேஞ்சிங் இல்லை, லிப் கலர் சேஞ்சிங் ஆயில் அது நான் வந்து போட்டுக்கிறேன் மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து. ஸோ இது நல்லா லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணும், கொஞ்சோண்டு வாயில் டின்ட்டும் தரும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இதை அப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த K18 ஹேர் மாஸ்க் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ இது என்னுடைய K18 ஹேர் கேர் ரூட்டின். என்ன பண்ணுவேன்னா, ஷாம்பு மட்டும்தான் பண்ணிக்கணும் இந்த ஹேர் மாஸ்க் போடும்போது. ஸோ ஷாம்பு 2 வாட்டி போட்டு நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஓவர் நைட் ஆயில் வேறு பண்ணியிருந்தேன். அதனால தான் காலையில் நான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். வெளில கிளம்பும் போது ஹேர் வாஷிங் இஸ் அ பேட் ஐடியா ஃபார் மீ. ஐ கம் பேக் டு இட் லேட்டர். ஸோ பேசிக்கலாக இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு இதோ இந்த காமிச்ச அளவு எடுத்து கையில் நல்லா நீங்கள் வந்து ரப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி முடி டேம்பாக இருக்கும்போது இதை உங்களுடைய முடியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு அடுத்த 4 நிமிஷம் மட்டும் இந்த மாஸ்க் உங்கள் ஹேரில் ஒர்க் ஆகுறதுக்கு நீங்கள் விடணும். இதை வந்து நீங்கள் வாஷ்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு லீவ்-இன் க்ரீம் மாதிரி தான். எனக்கு வந்து இந்த டியூப் முடிய போகுது. ஸோ யூஸ்வலாக நான் எடுக்கிற அளவை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டேன். ஸோ அதனால பத்தலை. ஸோ மறுபடியும் கொஞ்சமாக எடுத்துட்டு என்னுடைய முடியில் எப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். எஸ், நான் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி தான் வெள்ளையாக தான் இருக்கும். பட் அது க்ரீம் தான். ஸோ அதனால அது டிஸப்பியர் ஆகிடும் நீங்கள் வந்து அப்படியே அதை அப்ளை பண்ண. ஸோ இதை நான் அப்ளை பண்ணிவிட்டு 4 minutes கழிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்கலாம், ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், ஆயில் ஆசின், ஆயிலின் சீரம், அந்த மாதிரி ஹீட் ஸ்டைலிங் வேலைலாம் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, சரி ஓகே நம்ம அதுக்குள்ளே மேக்கப் போட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் முகத்தில் வைக்கிறேன். பி வெரி மைண்ட்ஃபுல் ஆஃப் இட். எல்லாத்தையும் போட்டு ஒரே கையை எடுத்து முகத்தில் முடியலன்னு மாற்றி வைக்காதீங்க. ஸோ முடி வந்து முகத்தில் விழாமல் இருக்க கிளிப்பும் பண்ணியாச்சு. எல்ஃபோட ப்ரைமர் எடுத்துக்கிறேன். இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ரைமர்ஸ். செமையாக இருக்கும். ஆக்சுவலாக அன்றைக்கி கொஞ்சோண்டு ஜாஸ்தியாக எடுத்துகிறேன், பட் இட் ஆக்சுவலி ஒர்க்ட். ஸோ இது வந்து மேக்கப் அழகாக பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ என்ன சன்ஸ்க்ரீன் போட்டாலும் அது வந்து ப்ரைமரோ மேக்கப்போ போடும்போது அது தெரியாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த பர்டிகுலர் ப்ரைமர். அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் கலர் கரெக்ஷன். ஆரஞ்சு கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஆரஞ்சு இல்லை, அது ரெட்டிஷ் கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்து வாய் சுற்றி, ஓ மை காட், நான் ஏன் இன்னைக்கு இவ்வளோ குளறுபடி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. பட் யூஸ்வல் ஏரியாஸ் கண்ணு கீழே வாயை சுற்றி இருக்க ஏரியாலாம் போட்டு கையில் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சும் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் இங்கே எடுக்கிறேன்ல, அன்னைக்கு வந்துட்டு வெளியில் கிளம்ப வேண்டிய வேலை இருந்தது. நான் உங்களுக்கு ஒரு சிட்சாட் வீடியோ பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து பிளான். ஆனால் டைம் இன்மை காரணமாக நான் வந்துட்டு சரி ஓகே ஒரு கெட் ரெடி வித் மீ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நான் அதுவே வந்து லேட் ஆக்கி விட்டுருச்சு. அடுத்து கன்சீலருக்கு வந்துட்டு பாண்ட் திஸ் வே கன்சீலர் சாய் அந்த ஷேட் எடுத்துக்கிறேன். அது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஒரு ஷேட் டார்க்கராகவே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எனக்கு என்னுடைய இந்த ஆரஞ்சு கன்சீலரை மறைக்கிறதுக்கு ஒரு ஃபேவரட்டான கன்சீலர் இது. இதுக்கு மேலே நம்ம லைட்டர் ஷேட் ப்ராடக்ட் ஏற்றுவோம். ஸோ இதை வந்து போட்டு நான் என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கே பியூட்டியோட ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கன்சீலருமே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அண்டர் டோனில் இருக்கும். இந்த பேஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் ஆரஞ்சு ஸ்டோனில் இருக்குல்ல, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த நியூட்ரல் அண்டர் டோன் கன்சீலர் அதை கொஞ்சமாக எடுத்து எக்ஸ்ட்ரா கவரேஜ்க்காக நான் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் லாரியலோட இன்ஃபாலிபிள் கன்சீலர் இதை எடுத்து கண்ணு கீழே மட்டும் 2 கோடு மாதிரி மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா இது வெரி வெரி லைட், நிறைய போட்டிங்கன்னா கிரே ஆகிடும். ஸோ அதனால இந்த 2 கோடு மட்டும் போட்டுட்டு கண்ணு கீழே இருக்க ஏரியாவை இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு வந்து அண்டர் ஐ பிரைட்னஸ் மட்டும் கொடுக்கும். எனக்கு என்னுடைய அண்டர் ஐஸ் வந்துட்டு பிரைட்டாக இருக்கிறது பிடிக்கும். அது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக்கிங் ஃபேஸ் வந்து எனக்கு காமிக்கும். அதனால் மீதி ஃபேஸ் ஃபுல்லாக கூட எனக்கு அந்த பிரைட்னஸ் தேவைப்படாது. ஜஸ்ட் அண்டர் ஐ ஏரியா என்னுடைய நேச்சுரல் ஸ்கின் டோன்லேருந்து 2 ஷேட்ஸ் லைட்டராக இருக்க மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன். பட் அது வித் டைம் அது வந்து அதுவே கொஞ்சம் லைட்டன் ஆகிடும். என்னோட நேச்சுரல் ஸ்கின் டோன் கலருமே கொடுத்துரும். ஸோ இதையும் வந்துட்டு அதே பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நல்லா நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். வாய் சுற்றி இருக்க கன்சீலரையும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த இம்பார்ட்டண்டான ஸ்டெப் செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து ஷார்லட் டில்பரியோட செட்டிங் ஸ்ப்ரே. இதை வச்சு நல்லா என் முகத்தில் வந்து அடிச்சுக்கிறேன். எனக்கு என்னுடைய மேக்கப் வந்து லாஸ்ட் ஆகணும் இன்னைக்கு த்ரூ அவுட் த டே, அதனால. ஸோ இதை போட்டுட்டு அது என்னுடைய முகத்தில் இந்த பேஸ் ப்ராடக்டை செட் பண்ண வைக்கிற டைமில் நான் என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். பர்பிளோட ஒரு ஐப்ரோ கிட்ல இருந்து பிளாக் ஷேட் எடுத்துட்டு ஜஸ்ட் ஃபில் பண்ணிக்கிறேன். ரொம்ப ப்ரிசைஸாலாம் இல்லை. யூஸ்வலாக நான் இப்போது ரீசெண்டாக எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி லைக்
ஜஸ்ட் டார்க் மட்டும் பண்ணிட்டு கொஞ்சோண்டு மட்டும் டிஃபைன் பண்ணிக்கிறேன். நான் வந்து லாஸ்ட் இயர் செகண்ட் ஹாஃப்ல பண்ண அளவுக்கு டெஃபினிஷன் வந்து இப்ப பண்றது கிடையாது. ஸோ லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். பேஸ் வந்து லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணும் ஃபர்ஸ்ட் லேயர். அது வந்து உங்களுக்கு ஃப்ளாலெஸ்ஸான லாங் லாஸ்டிங்கான எஃபெக்ட் கொடுக்கும். காம்பாக்ட் லூஸ் பவுடருக்கு மேல வச்சுக்கோங்க. டைரக்டா இதுல காம்பாக்ட் போட்டீங்கன்னா கேக்கியான எஃபெக்ட் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. முக்கியமா இந்த கிளைமேட்ல அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா. ஸோ மேக் ஷுர் யூ யூஸ் அ லூஸ் பவுடர். ஓகே. அதுக்கு மேல நான் வந்துட்டு இந்த சார்லட் டில்பரியோட காம்பாக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் ஆக்சுவலா ஐ டோன்ட் நோ, நான் வந்து மீடியம் வாங்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா நான் பிரைட்னஸ்க்கு தான் பவுடர் மோஸ்டா யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால இந்த ஷேட் எக்ஸாக்ட் ஷேட் மேட்சா இருக்கா. ஸோ போட்ட கொஞ்ச நேரத்துல வந்துட்டு முகத்தை வந்து ரொம்பவே ஒரு மாதிரி டல் ஆக்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் ஐ ஹாவ் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் அதர் பேஸ் ப்ராடக்ட்ஸ். அப்பதான் என்னால வந்துட்டு அதை ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஐம் ஸ்டில் ஃபிகரிங் இட் அவுட். ஸோ ஐஷேடோக்கு வந்துட்டு இந்த நைக்காவோட டபுள் சாக்லேட் சிப் ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு மேட் டார்க் ப்ரௌன் பவுடர் கலர் எடுத்து என்னுடைய ஐலிட்ஸ்ல போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு லைட் ப்ரௌன் மேட் கலர் எடுத்து ஐலிட்ஸ்ல போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு ஷிம்மர் ஷேட் எடுத்து இந்த சென்டர் ஆஃப் மை லிட்ஸ்ல மட்டும் போட்டுக்கிறேன். அது ரொம்ப ஷிம்மரியாவும் இருக்காது. ஒரு மாதிரி ரொம்ப ஃபைன்லி மில்டு ஹைலைட்டிங் கலர் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அப்படியே டால் அடிக்கிற மாதிரியான ஒரு லுக்கும் கொடுக்காது. ஐ ஆம் பேக் அட் இட் காஜல் கேம்ல. கொஞ்ச நாள் நடுவில் வந்துட்டு காஜல் எதுவும் அப்ளை பண்ணாம போல்ட் லிப்ஸ் மட்டும் போயிட்டு இருந்தேன். பட் நாவ் காஜல் இட் இஸ். காஜல் கொஞ்சமா வந்து நானும் நல்லா போல்டா அப்ளை பண்ணிக்கிறேன். ரெனையோட காஜல் நல்லா இருக்கு, அந்த மிட் நைட் காஜல். அதுக்கப்புறம் பிரான்சிங்க்கு வந்துட்டு ஹுடா பியூட்டியோட க்ளோவிஷ் பிரான்சர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து கண்ணத்தோட சைட்ஸ், நெத்தி, இந்த ஏரியாலாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மேக்கப் வைஸ் என்னால் சீக்கிரமா கிளம்ப முடியும். ஓகேவா. ஹேர் கேர் ஹேர்ல தொடணும் அப்படின்னா செம்ம லேட் ஆகும். அண்ட் அது இருந்ததுன்னா எனக்கு வந்து ஐயோ பேனிக்லேயே நான் வந்து லேட் பண்ணுவேன். அன்னைக்குமே ஆக்சுவலா மேக்கப்க்கு வந்துட்டு நான் ஒரு 20 மினிட்ஸ்ல கிளம்பிட்டேன். ஓகே. மஸ்காரா லைட்டா அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஐலாஷஸ்ல இருக்க பவுடர்லாம் வந்துட்டு லைட் அண்ட் டார்க்கன் பண்ணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் இன்னொரு ஒரு லேயர் செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன். நவ் யூ கேன் ஆஸ்க் இந்த ஸ்டெப்ல எத்தனை பவுடர் எத்தனை காம்பாக்ட்மா யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஐ வாஸ் நாட் ஃபீலிங் த பிரைட்னஸ் அண்டர் மை ஐஸ். அதனால ஐ வெண்ட் அஹெட் அண்ட் யூஸ் இந்த கீரோவோட நம்பர் 5 ஷேட். நான் எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை வந்து அண்டர் ஐயில் மட்டும் போட்டுக்கிறேன். அப்புறம் லிப்ஸ் போய்க்கிறேன். லிப்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ராப் லிப் கலர் ஃப்ரம் ஃபே பியூட்டி இதை எடுத்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்கான மேட் லிப்ஸ்டிக் வேணும்னா திஸ் இஸ் த ஒன் ஐ டூ. லிக்விட் லிப்ஸ்டிக் வச்சு அவுட்லைன் பண்ணிப்பேன், லிக்விட் லிப்ஸ்டிக் வச்சு ஃபில் பண்ணிப்பேன். ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் கலர் கொக்கோ வந்துட்டு இந்த ஃபே ஸ்ட்ராப் விட கொஞ்சம் லைட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் ரொம்ப ஒரு 0.5% தான் லைட்டாக இருக்குது. ஆனாலும் அதை நான் வந்துட்டு என்னுடைய லிப்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே சென்டரில் மட்டும் நான் வந்துட்டு ஃபே பியூட்டியில் இன்னொரு ஒரு ஷேட், ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் த ஷேட் நேம், சி வுடா டீ கூடோ ஏதோ ஒன்று சம்திங் வுட்டுன்னு வரும். அதை வந்து அப்ளை பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரியான ஆம்ப்ரே லிப் லுக்ஸ் தான் வந்துட்டு பர்சனல் ஃபேவரட். என்ன கலர் போனாலும் இந்த மாதிரி ஆம்ப்ரே லிப் லுக் தான் போய்ப்பேன். ஸோ ஃபார் நவ் லிப்ஸ் அவ்வளவுதான். அப்புறம் ஹேர் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம். ஆரம்பிச்சிருச்சு. ஹேருக்கு வந்துட்டு ஹேர் சீரம் எடுத்துக்கிறேன். அந்த பேர் அனாட்டமியோட ஹேர் சீரம் எடுத்து எனக்கு எந்த ஏரியாலாம் வந்துட்டு கொஞ்சம் டென்ஸ் ஹேர் வேணுமோ அங்கெல்லாம் மட்டும் இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நான் இதை ஃபுல் ஹெட் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கவர் பண்ண மாட்டேன். ஒரு 70 to 80% மண்டை மட்டும் தான் கவர் பண்ணுவேன். பட் இன்னைக்கு என் மண்டை ஆக்சுவலாக கொஞ்சம் டேம்பாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ஐ ஹேட் நோ டைம். அதனால நான் முன்னாடி மட்டும் அப்ளை பண்ணிட்டு நைட்டு வந்துட்டு ஸ்கேல்ப்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இங்கே வரைக்கும் மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டேன். எனக்கு என்னுடைய வெட் ஹேர் டீல் பண்ணுறது பிடிக்காது. ஏன்னா இட்ஸ் மோர் ப்ரோன் டு பிரேக்கேஜ் வென் இட்ஸ் வெட் ஆர் டேம்ப். இந்த டூல் நீங்கள் யாராவது வச்சுருக்கீங்களா? இந்த சினுக்கோலி கம்பி. இந்த சினுக்கோலி கம்பி வந்து தி பெஸ்ட் ஒன் டு டீடாங்கிள் யுவர் ஹேர். அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி டேம்பாலாம் இருக்குன்னா இட்ஸ் த பெஸ்ட். எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அதுவும் அப்படியே தலை குளிச்சுட்டு வந்தோடனே அந்த சினுக்கோலி கம்பி வந்து ஸ்கேல்ப்ல இப்படி போகும்போது அப்படியே சரி சுகமா இருக்கும் எனக்குலாம் லிட்ரலா. ஸோ டக்குன்னு சிக்கு எடுக்கிறதுக்காக இது பண்றேன். அண்ட் ஆல்சோ இது பண்ணும்போதே உங்களுக்கு கொஞ்சம் முடியும் காயும். நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா, இங்க நான் ப்ராப்பரா பண்ணல, ஜஸ்ட் சிக்கு மட்டும் தான் எடுத்தேன். அப்புறம் ப்ளோ ட்ரை பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு செட்டிங் ஸ்ப்ரே, சாரி ஐயோ ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட் அடிக்க மறந்துட்டேன். அதனால அதை எடுத்து வேகமா அடிச்சுட்டு மறுபடியும் ப்ளோ ட்ரை வேலை பண்ணிக்கிறேன். அகைன் ப்ளோ ட்ரையும் நான் ரொம்ப ப்ரொஃபஷனல்லாம் பண்ண மாட்டேன், காமா சோமான்னு தான் பண்ணுவேன். எப்படி பண்ணா வந்துட்டு டக்குன்னு காயுதோ அப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவலா அன்னைக்கு நான் கொஞ்சம் செக்ஷன் பண்ணிட்டு ப்ளோ ட்ரை பண்ணியிருந்தா இன்னுமே ஈஸியா வேலை முடிஞ்சிருந்திருக்கும் எனக்கு. பட் அன்னைக்கு நான் வந்துட்டு வீட்ல இருந்து ஒரு 9:40 கிளம்புற பிளான். ஆனா ப்ளோ ட்ரை பண்ண எடுத்தும் போதே பாத்தீங்கன்னா 9:40 ஆயிடுச்சு. எனிவேஸ் கொஞ்சமா முகத்துல ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன். கிரைலனோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. அது கொஞ்சம் கண்ணில் போயிடுச்சு, அதனால தான் அந்த ரியாக்ஷன். பேக் அட் ப்ளோ ட்ரைங் த மண்டை. அண்ட் இப்படி கவுத்தி எங்கெல்லாம் ஸ்கேல்ப்பு மண்டை முடியெல்லாம் ஈரமா இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்துட்டு ப்ளோ ட்ரை பண்ணிப்பேன். ரஃப் ப்ளோ ட்ரையிங் தான்.
அப்புறம் கொஞ்சமா ஹேர் சீரம் க்ரீம் எடுத்துக்கிறேன். அந்த நோ ஹேர் கட் க்ரீம் அத எடுத்துட்டு என்னுடைய முடியில அப்ளை பண்ணிக்கிறேன். இதோடயே நான் வந்து விட்டுருந்துருக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சமா அந்த ஹீட் பிரஷ் யூஸ் பண்ணலாம் அப்டின்ட்டு அத வேற நான் யூஸ் பண்ணேனா, அதனால இன்னும் கொஞ்சம் வேற டைம் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ என் முடி லிட்டரலா செம்மையா கொட்டுச்சு. எனக்கெல்லாம் ரத்த கண்ணீரே வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு ஈவினிங் டைம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு, அப்படியே ஏர் ட்ரை பண்றது, இல்லன்னா ப்ளோ ட்ரை மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டா, என்னுடைய முடி வந்து கொஞ்சம் மேனேஜபிளா இருக்கும். ஏன்னா நேச்சுரலா என்னுடைய முடி வந்து பார்த்தீங்கன்னா, வேவி ஃப்ரிஸி ஹேர் மாதிரி. ஃப்ரிஸ்கோட நான் வந்து ஹேர் மாஸ்க் போடும்போது வந்துட்டு கொஞ்சம் டேம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது எப்போ டேம் ஆகும்னா, ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனேலாம் கிடையாது. சாலிடா ஒரு 18 ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல வரும். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே புஸ்கா அப்படின்னு தான் இருக்கும். நான் அதுக்குள்ள ஸ்டைல் பண்ணிட்டேன்னா சூப்பரா இருக்கும். இல்லன்னா அவ்வளோதான் காலி அந்த மாதிரி. ஸோ அன்னைக்கு வந்துட்டு அந்த மாரி டேம்பா இருக்க ஃப்ரெஷ்ஷா வாஷ்டு முடியல. உடனே நான் வந்துட்டு அவ்ளோ வேலை விகரஸா பண்ணது. மை ஹேர் வாஸ் லிட்டரலி கிரையிங் அண்ட் ஃபாலிங் ஆஃப். அது எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிருச்சு. பட் எனிவேஸ் லெசன் லேர்ன்ட். இனிமே எதுனாலும் லாஸ்ட் மினிட்ல இந்த மண்டைய வந்து ஈரமாக்கிட்டு பண்ணணுன்ற வேலைய வந்து பண்ணவே கூடாது. அன்டில் யாராவது எக்ஸ்பர்ட் இருக்காங்க பார்க்கறதுக்கு அப்படின்னா, ஏன்னா நானா கண்டிப்பா பண்றது வந்து ஐ ஆல்வேஸ் சொதப்பிஃபை. ஸோ இந்த பீ பிளண்டோட ஹேர் பிரஷ் வந்து என்னுடைய ஒரு ஃபேவரட்டான பிரஷ். ஏன்னா அது வந்துட்டு அழகா உங்களுக்கு ஃப்ரிஸ்ஸெல்லாம் டேம் பண்ணும். ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டன்ட் லுக் கொடுக்கும். எண்ட்ஸ் வந்துட்டு லைட்டா நீங்க கர்லும் பண்ற மாரி பண்ணலாம். இது ஒரு ப்ளோ அவுட் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இத நீங்க செக்ஷன் வைஸ் பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அழகா டைம் எடுத்து பண்றீங்கன்னா சரியான ரிசல்ட் கொடுக்கும். பட் ஆஸ் ஐ செட் ஏர்லியர், நான் வந்து வேக வேகமா பண்ணதுனால இஷ்டமேனிக்கு பண்ணேன். ஒழுங்காவும் பண்ணல. ஓரளவுக்கு இப்படி முடிய ஓப்பன் பண்ணி விட்டா கொஞ்சம் பார்க்குற மாரி இருக்குன்ற அளவுக்கு டீசென்ட்டா இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு இத ஸ்டைல் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஐ ரிக்ரெட். இல்ல இத பண்ணாமலே விட்டுருந்துருக்கலாம் அப்படின்ட்டு. பட் எனிவேஸ் லிட்ரலா எனக்கு வியர்த்துச்சு. ஏசி இருந்தது, ஃபேன் இருந்தது. பட் ஸ்டில் ஹீட்டோட நான் வந்துட்டு டீல் பண்ணிட்டு இருக்கேன். அது மேக்கப் போட்டுட்டு வேற ஹீட் பண்ணிட்டு இருக்கேன்றதுனால பயங்கரமா வேர்த்துட்டு இருந்தது. வேர்க்கும்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும் வச்சு பிளாட் பண்ணுங்க. இப்போ வந்து என்கிட்ட ப்ளோ ட்ரையர்ல கூல் செட்டிங்கோட இருக்கு அப்படின்றதுனால நான் வந்துட்டு முகத்துல அந்த ப்ளோ ட்ரையரை வச்சு அடிச்சுக்கிட்டேன். பட் யா, என்ன கேட்டீங்கன்னா கரெக்டான வே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹேரை சார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ட்ரெஸ் மேலே ஏதாவது கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு உங்களுடைய மேக்கப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுது. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இந்த ஒரு ரொம்ப ஒரு இம்ப்ராம்ப்டுவான கெட் ரெடி வித் மீ வீடியோ. உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.